ரவுடி பாம் சரவணனை ஆந்திராவில் கைது செய்த தனிப்படை போலீசார் சென்னை எம்கேபி நகர் பகுதிக்கு கொண்டு வந்தனர். அப்போது ரவுடி பாம் சரவணன் தப்பிச் சென்ற போது போலீசார் காலில் சுட்டு பிடித்திருக்கின்றனர். காலில் குண்டு காயத்துடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பாம் சரவணன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரபல A+ சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாம் சரவணன் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குறிப்பாக பல்வேறு கொலை வழக்குகள் உட்பட 33 வழக்குகள் இவர் மீது உள்ளது. இவர் பல்வேறு குற்றங்கள்ல ஈடுபட்டு தொடர்ச்சியாக ஆந்திராவில் தலைமறைவாக இருந்து வருகிறார். இவரை பிடிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை போலீசார் மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக பல வழக்குகள்ல நீதிமன்றத்துல ஆஜராகாமல் இவர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில இவர் தேடப்பட்டு வந்தார். இவர் ஆம்ஸ்டாங்கின் நெருங்கிய கூட்டாளியும் அந்த தென்னரசு என்பவரின் தம்பியுமாக செயல்பட்டு வருகிறார். தொடர்ச்சியாக பல்வேறு செயல்கள் இவர் மீது உள்ளது. தாமரைப்பாக்கம் கூட் ரோட்ல 2015ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாவட்ட செயலாளரும் பிரபல ரவுடியுமான தென்னரசு வீடு தம்பி தான் இந்த பாம் சரவணன் என்பவர். இவர் பல்வேறு வழக்குகள்ல தலைமறைவாக இருந்து வந்த நிலையில போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். ஆந்திராவில இன்று மாலை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பாம் சரவணை எம்கேவி நகர் வழியாக அவர் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்த நிலையில அங்கு போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில அப்போது அவர் திடீரென போலீசார் பிடியில் இருந்து தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது போலீசார் தற்காப்புக்காக அவரை காலில் சுட்டு அவரை பிடித்துள்ளனர். காயமடைந்த பாம் சரவணை உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து ஒரு வெடிகுண்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.